ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், டேக் எவ்ரி ப்ராக்டிஸ் எவ்ரி கேம் லைக் இட்ஸ் யுவர் லாஸ்ட். கோபி பிரையண்ட். அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ராக்டிஸையும், நம்ம விளையாடுற ஒவ்வொரு கேமையும் இதுதான் நம்மளுக்கு வழங்கப்பட்ட கடைசியான கேம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம விளையாடணும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற இந்த ட்ராவலில் நீங்கள் எதை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நம்மளுக்கு வழங்கப்பட்ட கடைசி வாய்ப்பு அப்படின்றத நீங்கள் நினைக்கணும். அந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய முழு எனர்ஜியையும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் அதை செய்ய முடியும். அப்படி நம்ம செய்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் நம்மளுடைய கோலை ரீச் பண்ண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்டிகிள்ஸ். இந்த ஆர்டிக்கிளை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ஏ அண்ட் தி இந்த 3 ஆர்டிக்கிளையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? There are 3 articles in English. இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்மளுக்கு 3 ஆர்டிகிள்ஸ் இருக்குது. அந்த 3 ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள். அந்த 3 ஆர்டிகிள்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட் பாருங்கள். ஆர்டிகிள்ஸ் ஆர் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட். அதாவது இந்த ஆர்டிக்கிளை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நவுனுக்கு முன்னாடி அல்லது நவுனுக்கு சமமான வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுவோம். நவுன் அப்படின்னா என்ன உங்களுக்கே தெரியும். நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், பிளேஸ், திங்ஸ் அண்ட் பர்சன்ஸ். இவங்களுடைய பேர் எல்லாத்தையுமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பேருமே நம்ம நவுன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த ஆர்டிக்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஃபினட் ஆர்டிக்கிள். இந்த டெஃபினட் ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தவை தான் நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் பாருங்கள். த இஸ் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன் டு இண்டிகேட் தட் தி ஐடென்டிட்டி ஆஃப் த நவுன் இஸ் நோன் டு தி ரீடர். அதாவது இந்த த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த நவுன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு அறிமுகமான ஒரு பர்சனை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ ஒரு இடத்த பற்றியோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் அதை பற்றி பார்த்தோம். இப்போ பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது இன்டெஃபினட் ஆர்டிக்கிள். இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிளில் அ அண்ட் ஆன் இந்த 2 ஆர்டிக்கிளும் இருக்குது. ஏ அண்ட் இந்த 2 ஆர்டிக்கிளையுமே நம்ம இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அ அண்ட் ஆன் இது ரெண்டுத்தையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஸ்லைடை த இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் ஏ அண்ட் ஆன் இஸ் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன் தட் இஸ் ஜென்ரல் ஆர் வென் இட்ஸ் ஐடென்டிட்டி இஸ் அன்னோன். அதாவது இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் ஏ அண்ட் ஆன் இது ரெண்டுத்தையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த பொருள் நம்மளுக்கு தெரியாத இருக்கும், நம்மளுக்கு அறிமுகம் இல்லாத இருக்கும். அப்போ தான் நம்ம அதை புதுசாக பார்த்துருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆர்டிக்கிள் ஏ அண்ட் ஆன். அடுத்தது அந்த நவுன் ஜென்ரலானதாக இருந்துச்சு, அதாவது பொதுவானதாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அ அல்லது ஆன் அப்படின்ற இந்த ஆர்டிக்கிள் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் அதை எங்கே யூஸ் பண்ணுவோம், அடுத்தது இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அ அண்ட் ஆன் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். There are certain situations in which a noun takes no article. சில நேரங்களில் சில நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கிள் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி சில நவுன்ஸ் இருக்கிறாங்க.
அந்த மாதிரி நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம த, அ, an இந்த 3 ஆர்டிக்கிளில் நம்ம எதையுமே யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். டெஃபினட் ஆர்டிக்கிள் பிஃபோர் சிங்குலர் ஆர் ப்ளூரல் நவுன். அதாவது இந்த டெஃபினட் ஆர்டிக்கிள் த இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு சிங்குலர் நவுனுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம் அல்லது ஒரு ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். சிங்குலர் நவுன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒருமை. அந்த நவுன் வந்து ஒருமையை குறிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பால் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஒருமை இல்லைங்களா, ஒரே ஒரு பால் தான். அந்த மாதிரி இருக்கிற சிங்குலர் நவுனுக்கு முன்னாடியும். அடுத்தது பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பால்ஸ் அப்படின்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட பல பால் இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். அதை தமிழில் வந்து பன்மை அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை சிங்குலர் நவுனுக்கு முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணலாம். டெஃபினட் ஆர்டிக்கிள் தவை நம்ம சிங்குலர் நவுனுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா. இந்த ஸ்லைட் பாருங்கள். இன்டெஃபினட் ஆர்டிக்கிள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டெஃபினட் ஆர்டிக்கிளில் அ. இந்த அவை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் பாருங்கள். அ பிஃபோர் அ சிங்குலர் நவுன் பிகினிங் வித் அ கான்சனன்ட் சவுண்டு. அதாவது இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அவை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அதாவது அந்த வார்த்தை வந்து கான்சனண்ட்டில் தொடங்குச்சு அப்படின்னாக்கா அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏ அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது அந்த நவுனுடைய உச்சரிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உச்சரிப்பு வந்து கான்சனண்ட்டில் ஆரம்பிக்கணும். ஏஇஐஓயு தவிர மீதி எல்லாத்துலையும் ஆரம்பித்தாலும் அதை நம்ம வந்து கான்சனண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ அந்த நவுன் வந்து ஏஇஐஓயு தவிர மீதி சவுண்டில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம அ அப்படின்ற இன்டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அவை கான்சனண்ட்டில் ஆரம்பிக்கிற கான்சனன்ட் சவுண்டில் ஆரம்பிக்கிற நவுனுக்கு முன்னாடி நம்ம போடணும். அது சிங்குலராக இருக்கணும் இல்லைங்களா. அந்த நவுன் வந்து சிங்குலராக இருக்கணும், அது வந்து கான்சனண்ட்டில் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஆரம்பிச்சிச்சுனாக்கா நம்ம வந்து அ அப்படின்ற இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் an. இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் an நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் பாருங்கள். an used before a singular noun beginning with vowel sound. அதாவது அதே சிங்குலர் நவுனாக இருக்கணும், அந்த சவுண்ட் அந்த நவுனுடைய சவுண்ட் வந்து வவல் சவுண்டில் ஆரம்பிக்கணும். இந்த ஏஇஐஓயு இந்த வவல் சவுண்டில் அந்த நவுன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா அதோடைய உச்சரிப்பு வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து an அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஏ an இந்த 2 ஆர்டிக்கிளையுமே நம்ம வந்து சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஏ ஆர்டிக்கிளை வந்து கான்சனன்ட் சவுண்டில் ஆரம்பிக்கிற நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். an அப்படின்ற ஆர்டிக்கிளை நம்ம வவல் சவுண்டில் ஆரம்பிக்கிற நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். நவுன்லையே நம்ம வந்து சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள் கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்ன? கவுண்டபிள் நவுன் இட் ரெஃபர்ஸ் டு ஐட்டம்ஸ் தட் கேன் பி கவுண்டட் அண்ட் ஆர் ஈதர் சிங்குலர் ஆர் ப்ளூரல். அதாவது இந்த கவுண்டபிள் நவுன் அப்படின்னா அது வந்து எண்ணக்கூடிய நவுன்ஸை குறிக்கும். அது சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். அந்த நவுனை வந்து நம்ம எண்ணலாம், 1 2 3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், எண்ணிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எண்ணக்கூடிய நவுன்ஸை நம்ம வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அதாவது இந்த நான் கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள் நவுன்ஸை நம்மளால் எண்ண முடியாது. It refers to items that are not counted and are always singular. இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அல்லது நான் கவுண்டபிள் நவுன்ஸை நம்ம எண்ண முடியாது, அது எப்போவுமே சிங்குலராக தான் இருக்கும். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அன்கவுண்டபிள் அல்லது நான் கவுண்டபிள் நவுன்ஸ் எப்போவுமே சிங்குலரில் தான் இருக்கும், அதில் ப்ளூரல் கிடையாது. பாருங்கள் இந்த ஸ்லைடை. when indicating an unspecified limited amount of countable or uncountable noun use some. இவ்வளோ நேரம் நம்ம வந்து த, ஏ, an இந்த 3 ஆர்டிக்கிளை தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சில இடத்துல நம்ம வந்து சம் அப்படின்ற வார்த்தையும் நம்ம ஆர்டிக்கிளாக யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு லிமிட்டடான அமௌண்ட்டாக இருக்கும், கவுண்டபிளாக இருக்கும் அல்லது அன்கவுண்டபிளாகவும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சம் அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாண்ட் சம் மில்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மில்க் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன் இல்லைங்களா. இந்த சம் அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை நம்ம கவுண்டபிளுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிளுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டாக இருக்கும். அது
குறிப்பிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு லிமிட்டட் அளவு அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கவுண்டபிள் நவுனையோ அல்லது அன்கவுண்டபிள் நவுனையோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சம் அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த ஆர்டிக்கிளை சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்தது வந்து கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்கள். அன்கவுண்டபிள் நவுன். இந்த அன்கவுண்டபிள் நவுனில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சர்டன் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஐட்டம்ஸ், அதாவது சாப்பிடக்கூடிய அல்லது குடிக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து இந்த அன்கவுண்டபிள் நவுனில் வரும். இந்த அன்கவுண்டபிள் நவுனாக வரக்கூடிய சில சாப்பிடக்கூடிய அல்லது குடிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். எக்ஸாம்பிள்: பிரெட், பட்டர், செலரி, சீஸ், சிக்கன், சாக்லேட், க்ரீம், ஃபிஷ், ஃப்ரூட், ஐஸ்கிரீம், ஃப்ளார், மில்க், ஆயில், ரைஸ், சால்ட், சுகர், டீ, வாட்டர், வைன், யோகட். இந்த பொருளெல்லாம் வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுன் லிஸ்ட்டில் வந்து நம்ம சேர்க்கலாம். இந்த பொருட்களெல்லாம் நம்மளால் எண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அடுத்தது இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸில் வரக்கூடிய வேறு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்டன் நான் ஃபுட் சப்ஸ்டான்சஸ், அதாவது சாப்பிடக்கூடாத பொருட்கள். இந்த நான் ஃபுட் சப்ஸ்டான்சஸ் அதுவும் வந்து இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸில் தான் வரும். அது என்னென்னு பார்க்கலாமா? உணவுப் பொருள் அல்லாத அன்கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வரக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள். ஏர், காற்று, சிமெண்ட், கோல், நிலக்கரி, கேசலின், கேஸ் இல்லைங்களா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை கேஸ், அது, கோல்டு, பேப்பர், பெட்ரோலியம், பிளாஸ்டிக், ரெயின், சில்வர், ஸ்னோ, சோப், ஸ்டீல், wood அண்ட் wool. இது எல்லாம் வந்து இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸில் வரும். இது உணவுப் பொருள் அல்லாத அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய பொருட்கள். அடுத்தது இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். இந்த நவுனுடைய வகையில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கையால் தொட முடியாது, நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். இப்போ நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், இது நம்மளால் பார்க்க முடியுமா? என்னால் அதை உங்களுக்கு காட்ட முடியுமா? உங்களால் ஃபீல் பண்ண தான் முடியும். ஒருத்தரை பார்த்து அவங்கள எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நாலேஜபிளாக இருக்கிறாங்க அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண தான் முடியும். அது மாதிரி இருக்கக்கூடிய நவுன்ஸ்க்கு தான் பேர் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நவுன்ஸும் வந்து இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு கீழே தான் வரும். இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் இந்த ஸ்லைடை. அட்வைஸ், ஆங்கர், பியூட்டி, கான்ஃபிடென்ஸ், ஃபன், ஹாப்பினஸ், ஹெல்த், ஹானஸ்டி, இன்டெலிஜென்ஸ், லவ், பாவர்ட்டி, ட்ரூத் அண்ட் வெல்த். இது எல்லாமே நம்மளால் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, தொட முடியாது, ஃபீல் பண்ண தான் முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு கீழே கொண்டு வரலாம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இங்கிலீஷ் ஆர்டிகிள்ஸ் ஏ, ஆன் அண்ட் தி, இதில் டெஃபினட் ஆர்டிக்கிள் த எந்த இடத்துல வரும், இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் எந்த இடத்துல வரும், ஆன் எந்த இடத்துல வரும், சம் அப்படின்ற ஆர்டிக்கிளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், அடுத்தது கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிள் வரணும், அன்கவுண்டபிள்ஸ்க்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிள் வரணும், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.